எங்கேருந்து வரீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வரீங்க. ஸோ இன்னைக்கு வந்தனையுமே நீங்கள் கேட்ட கேள்வி, மதுரையில் எப்போ மேடம் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக கடவுளோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் இருக்கும்போது கண்டிப்பாக பிரான்ச்சஸ் வரும். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, நீங்களே அதை சொல்லிடுங்க மக்களுக்கு. 1 இயர்க்கு முன்னாடி வந்து மேம் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு 1 இயர்க்கு முன்னாடி வந்து ரொம்ப பயத்தோடதே வந்து என்ன நமக்கு சரியாயிருமா, எல்லா ஆஸ்பத்திரி மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தது. சாரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்தாரு. செப்பல்ல சரிங்கிறது வலியே தெரியல, வலியே இல்லை. வலியோட வந்துட்டு சாரு வந்து சரியானதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாரு. சரிம்மா. எனக்கு வலியோட இருந்துட்டு அந்த வலி இல்லாம போகவும் அதை மறந்துட்டேன். நம்ம வலி இருந்ததே மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு எப்பவும் போல தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் இப்ப 2வது தடவை விழுந்துட்டேன். அப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பே. விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு கவலைப்படலைன்னா சார் இருக்காரு, அடுத்து வந்துட்டேன்னா சரியா போயிடும். விழுந்தாலும் பரவாயில்ல, சாரை பார்க்க சரியா போயிடும். அவ்வளவுதான். இது ஏன்னா மாத்திரை இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இதுதான் செய்யறாரு, அது ஓகேவாயிருக்கு. எங்க போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, என்கிட்ட யாராவது ஒருத்தர் முதுகு வலி, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாவே சென்னைக்கு போங்க, டாக்டர் சிபி சாரை பாருங்க, அதை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேன். நம்புறவங்களுக்கு அது கோயில் தான். நம்புறவங்களுக்கு அது கோயில், இது கோயில் தான். நம்புறவங்களுக்கு கண்டிப்பா உண்மையாலுமே பாருங்க, எனக்கு அப்படியே மெய் சிலுக்குது. அது எல்லாரும் சும்மா இது 11 ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நம்புறவங்களுக்கு கோயில் தான் இது கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு மாத்திரை மருந்து கிடையாது, இன்ஜெக்ஷன் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க அந்த துணிக்கடைக்காரவங்கள்ட்ட ஒண்ணு சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து எனக்கு உண்மையாலுமே அந்த வார்த்தை வந்து 1000த்துல ஒரு வார்த்தை, லட்சத்துல. நின்று வேலை பார்க்க முடியல, குடும்ப சூழ்நிலை, நான் வேலை பார்க்குறேன், நான் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க போறதுன்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, துணி எடுக்கும்போது சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட பேசினது, நான் சும்மா வர்றவங்க போறவங்க சொல்றது மாதிரி இதை எடுத்துக்கிறாதீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட கடவுள் வந்து ஏன் மூலமா சொல்ல வைக்கிறான்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப உண்மை. நீங்க சென்னைக்கு ஆக்சிக் பிளஸ்க்கு போங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன். போகும்போது கூட அன்னே மறந்துடாதீங்க, தயவு செய்து நம்பி போங்கண்ணா. துணி வாங்க போனீங்களோ இல்லையோ, கடவுள் வந்து உண்மை. மதுரை சரவணா ஸ்டோருக்கு துணி கடையில ட்ரெஸ் எடுக்கும் போது நான் சொன்னேன். ஆனா அதை எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியல. நான் நம்பி வந்தவங்க வலி இல்லாம சந்தோஷமா போலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது எந்த ஒரு விளம்பரமும் தேவை இல்லை, நீங்கள் கொடுக்குற இந்த நம்பிக்கை வந்து எத்தனை கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணாலும் இது கிடைக்காது. மோரோவர் வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்படி ஒரு 2 வருஷமாக எனக்கு தெரியும், நீங்கள் வந்திருக்காங்கன்னு வெளியில் சொன்னோனையும் நான் எப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன்னா, என்ன ஓகே இவங்களா வர சொல்லுங்கள். எனக்கு இவங்க வந்து எப்படின்னா ஒரு பாண்ட் வந்து நாட் ஃபார் த பேஷண்ட் டாக்டர் பாண்ட் இருக்காது. நீங்கள் எப்போ வந்தாலும் நான் டவுனாக இருந்தால் என்ன நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு போகிற கைண்ட் ஆஃப் சோல். நீங்கள் எப்போ டாக்டர் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க எப்போ. அதுதான் இங்கே சென்னையில் இருந்தப்போ ஒருத்தவங்க கூட நான் ஐவி எடுக்கும்போது ஒருத்தவங்க எடுத்தாங்க, சென்னையில் 1/2 hourல நான் வந்துடுவேன் அப்படிங்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கு. ஏன்னா இங்கே இல்லை, ரொம்ப அங்கேருந்து ட்ராவல் பண்ணுற நேரம் கஷ்டம். நீங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷனில் இருக்கலாம், எப்பயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி உங்கள் பேர் சொன்னீங்கன்னா எங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வித்தின் 2 வீக்ஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். அது எல்லாத்தையும் விட இங்கே வந்ததுக்கப்புறம் டீடாக்ஸோட அப்டேட்ஸ் நீங்கள் கொடுக்கவே இல்லைடா, என்ன அதுமா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு? எப்படி சொன்னால் ஃபேஸ் ஃபுல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு, அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு தொட்டுச்சு. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து சொல்லவும் அதுக்கான ஐவி தெரப்பி எல்லாமே ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிங்க. டீடாக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ளோவாக இருந்துச்சு, க்ளோவாச்சு. அந்த பிம்பிள்ஸ் இந்த இடமே தெரியல. என்னுடைய ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாயிட்டீங்க. ஆமாம். அப்புறம் எனர்ஜி கூடடா நல்லா இருந்துச்சு, எனர்ஜி எல்லாமே நல்லா இருந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அப்புறம் இன்னொன்று நெகம் கடிப்பேன்னு சொன்னீங்க, இப்போ நெகம் கடிக்கிறதே மறந்துட்டேன் அப்படிங்கிறது சொல்றீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. இது எல்லாத்தையும் விட நீங்கள் எப்பயுமே ஒரு பயந்துக்கிட்டே இருப்பீங்க, டாக்டர் என் லிவர் ஃபங்க்ஷன் அப்நார்மலாக இருக்குமா, அது அப்நார்மலாக இருக்குமா, இந்த மாதிரி விழுந்த போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். நம்மதே போனோமா, ஹாஸ்பிட்டல்லாம் போனோமா, அடிக்கடி சொல்லுவாங்க வீட்டில் என்ன இப்படி ஹாஸ்பிட்டலாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. அது எதுவுமே இல்லாமல் இருந்தேன். இப்பயும் அந்த வண்டியில இருந்து நான் விழுந்ததுனால மட்டும் தான் இங்க வந்தீங்க. இங்க வந்தது மாதிரி இருந்துச்சு, தவிர ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்கா இங்க வந்தா?
வீடு மாதிரி தான் வீடு மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு அந்த மருந்து டேப்லெட் எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. இருக்காது. கோயில் மாதிரி அந்த கோயில் கோயில் மாதிரி. எல்லாமே அப்படிதான் இருக்கு. இது வந்தா சரியாகும், இந்த கோயில்ல போய் கடவுள்கிட்ட வேணா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க எந்த கோயில்ல வேண்டீங்கன்னு தெரியாது. இதை நாங்க வந்து we manifested in a place. இது வந்து ஒரு ஹீலிங் டெம்பிளா தான் இருக்கணுங்கிற மோட்டிவ்ல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதே வார்த்தையை நீங்க ரெப்ளிகேட் வீட்ல பண்ணும்போது எப்படி நம்ம ஃப்ரீயா இருக்கமோ அதே மாதிரிதான் தோணுது. இங்க வந்தாலும் அதே அந்த டாக்டருங்கிற பயம் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவும் கூட. ஏன்னா இப்போ ஒரு நீங்க ஒரு சில விஷயங்கள் மறைப்பீங்க, ஐயோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். இப்போ வந்து உங்களோட ப்ராப்ளம் ஃபிங்கர் டிப்ல எல்லாமே சொல்லிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட அப்டேட், இது வந்து ஒரு அவேர்னஸாக நம்ம மக்களுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் கீழே விழுந்ததுனால நிறைய எக்ஸ்ரேஸ் எடுத்தேன்னு சொன்னீங்க. அதனால ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருமானு கேட்டீங்க. ஸோ அது என்னென்னா, எக்ஸ்ரேஸ் வந்து இட்ஸ் அ மினிமல் ரேடியேஷன் எக்ஸ்போஷர். எம்ஆர்ஐ சிடி மாதிரி உங்களுக்கு ரேடியேஷன் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு இத்தனை டைம் எடுத்திருக்கேன் டாக்டர், எனக்கு கேன்சர் வந்துருமா, அந்த ப்ராப்ளம் வந்துருமா, லிவர் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிடுமா? நோ, இட்ஸ் அ மினிமல் ரேடியேஷன் எக்ஸ்போஷர். இப்போது அதுவே வந்து ஒரு 5 எக்ஸ்ரேஸ் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேனில் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். நீங்கள் உங்களோட லைஃப் டைம்லேயே மினிமல் பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. அது மினிமல் கேப்பில் விட்டு எடுத்திருக்கீங்க. ஸோ அது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஃபார் ஷுர் இன் ஃபியூச்சரில் நீங்கள் அடிக்கடி எடுத்தீங்கன்னா, எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் சிட்டியாக இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரேடியேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்திங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் டீடாக்ஸஸும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. அதுவும் நிறைய அவேர்னஸ் மக்களுக்கு பத்தலை. அதை பற்றியும் நான் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்வீங்கடா? கோயில் தான். கோயில் எதுவும் சொல்ல முடியாது. நம்பிக்கை வந்தவங்களுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு சரியாயிடுச்சுங்கிறதோட போயிடுவாங்க. கோவில் சரியாயிடுச்சுங்கிறதுனால நான் எப்படி சொல்றது, மதுரையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு வலிக்குதுன்னு சொல்லி, முதுகு தண்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி நான் போனேன். 8,000 ரூபாய் அந்த டேப்லெட் மட்டுமே. எங்கே போனாலும் நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னே சொல்றாங்களே தவிர பயந்துட்டேன். இனி பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசி எதுவுமே இல்லாம இப்ப வரைக்கும் நான் ஒரு டேப்லெட் எதுவுமே சாப்பிடல. சோ ஹாப்பி. ஆபரேஷன் இல்லாம, தெரபில இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் டேப்லெட் இல்லாம, மருந்து இல்லாம மருத்துவம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த யூடியூப் வந்து என்னோட எல்லா யூடியூப்லயும் ஒரு கமெண்ட் வரும், அது நீங்க தான், நான் தான் உங்களுக்கு அது தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக யூடியூப் பண்றேன், இவ்வளோ கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, மக்கள் பாக்குறாங்களான்னு நினைப்பேன். அதை பார்த்தும் நீங்க கமெண்ட் பண்றீங்க. இனிதான் மேம் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த வீடியோவை யாருக்காவது நீங்க வலி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூடா. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ.